அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ருலான் அல்வா ஒன்று செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. இதுக்கான அதுக்கு வந்து ருலான் 500 கிராம் எடுத்துக்கிறோம். சுகர் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறோம். டின் பால் வந்து ரோசா டின் உண்டு. 2 கரண்டி நெய் ருலானை வறுத்துக்கொள்ள. அதோட இதுக்கு நாங்கள் கலர் எடுக்கிறதுக்காக வேண்டி ரோஸ் சிரப் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அதோட 2 கரண்டி நெய்யை நாங்கள் தாச்சில் ஊற்றிக்கொள்வோம். நெய்யில் வறுத்த நல்லா வாசம் வாய்க்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த ருலான் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கொள்வோம். ருலானை வந்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இது மாதிரி. அதோட இப்போ நாங்கள் இதுக்கு மில்க் மீட்டை சேர்த்துக்கொள்வோம். தாச்சிக்கு அதோட சீனியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு டின் அளவு பால் இது போட்டோம், ரோசா மில். அதே மாதிரி ஒரு டின் அளவு தண்ணியும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச். இது நல்லா கொதிச்சு பதமாக வரக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் இந்த பதத்தில் நீங்கள் ருலானை சேர்த்துக்கொள்ளணுமெண்டு. அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ள நான் பதத்தை காட்டுறேன். கலர் வரத்துக்காக இந்த ரோஸ் சிரப்பில் 2 மூடி அளவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதிலே வாசம் இருக்கிறதுனால ஒரு 2 மூடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதாரண கலர் ஒன்று கிடைக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சமாக ருலானை சேர்த்து இதில் போட்டு பெருக்கி எடுக்கிறோம். இந்த படத்தில் நீங்கள் பட்டர் பூசின தட்டி ஒன்று எடுத்து பட்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கொள்வோம். இது மாதிரி நாங்கள் பட்டர் பூசின தட்டிக்கு நாங்கள் இதை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ எங்களுக்கு பதம் எல்லாம் சரியாயிட்டு இந்த பதத்தில் இறக்கிக்கோங்க. இது மாதிரி போட்டு நல்லா கட் பண்ணி எடுங்க, கட்டிக்கு போட்டு.
மாதிரி ஒரு பட்டர் போட்டால் தட்டி ஒன்றுக்கு போட்டு நாங்கள் தட்டி வச்சிக்கிறோம். உங்களுக்கு மேலே விருப்பம் சொன்னால் கஜு பாதாம் சேர்த்துக்கொள்ளையிலும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள விருப்பம்ண்டா உங்களுக்கு அதை நல்லா சப் பண்ணிவிட்டு மேலே போட்டு நல்லா மேலே தட்டி விட்டிங்கன்னா இதை நல்லா ஆற விடுங்க. ஒரு உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நாங்கள் இது மாதிரி 2 ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கிறோம். விருப்பமான ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பொங்கி வரும். வரப்போ நீங்கள் நல்லா அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு நாங்கள் பானி ரெடி பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் இருவணும். எடுத்துக்கோங்க, காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா நிறையா வரக்கூட. இப்போ அது நாங்கள் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கிறோம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் பொரித்து இதில் நல்லா போட்டிக்கிறோம். இப்போ மாசி சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு லெமன் ஜூஸ், பட்டர் தூள் சேர்த்துக்கொள்வோம். உப்புத்தூள் பார்த்துட்டு போதாட்டி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ நாங்கள் கட்டர் தூள் சேர்க்குறோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட மாசி சாம்பார் ரெடி ஆகிட்டு. மிக்சர் எல்லாம் இப்படி நல்லா கையால் பொடியாக்கி எல்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கு இப்போ நாங்கள் சேர்க்க போகிறது பொட்டு கடலை பொரிச்சு எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கொள்வோம். அதோட இதில் நாங்கள் கடலை பருப்பு எடுத்துக்கிறோம். அதை பொரிச்சு எடுத்துக்கிறோம் ஊற போட்டு. பச்சை கடலை, க்ரீன் பீஸ் கடலை ஊற போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதில் ரட்டக்கஜு அதுவும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அப்போ தான் செய்கிற முறையை காட்ட போகிறோம். அதுக்கு நாங்கள் 30 எக் எடுத்துக்கிறோம். சின்ன சைஸ் எக்னால 30 எடுத்துக்கிறோம். கருப்பட்டி
2 சான் எடுத்துக்கிறோம். ஏலக்காய் ஒரு 10 கிராம், கருவேப்பட்டை ஒரு 10 கிராம், சாதிக்காய் ஒன்று எடுத்துக்கிறோம். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டுட்டு நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த முட்டையெல்லாம் கழுவி பிள்ளால் எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். கருப்பட்டியும் சீவி கொண்டு கரடி சீடி போட்டிக்கிறோம். கொஞ்சம் கலர் பண்ணி எடுக்கிறதுக்கு ப்ரௌன் கலருக்கு கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நான் இதெல்லாம் போடுறத காட்டுறேன். பொடி பண்ணினத்தை சேர்த்துக்கொள்வோம். இதில் நாங்கள் எடுத்து வச்சு இந்த சீனியையும் சேர்த்திக்கிறோம். இது மாதிரி ஒரு கப் சீனியும் சேர்த்திக்கிறோம். இப்போ நாங்கள் சாப் பண்ணின கருப்பட்டியும் சேர்த்துக்கொள்வோம். இதை கொஞ்சம் நல்லா எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி இல்லாமல் இது கரையும் அளவுக்கு நாங்கள் எல்லாம் சீனியும் கருப்பட்டி எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸால் அடிச்செடுப்போம். அதோடைய நாங்கள் இந்த பானி இருக்கு தானே, இந்த கலருக்காக அந்த பானியை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிக்குது. ஒரு தேங்காய் டிக்கான பால் எடுத்துக்கிறோம். நல்லா காஞ்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா மிக்ஸால் அடித்து எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பஸ்கோப்பை ஒன்று எடுத்து அதை ஸ்டீம் வச்சு இது மாதிரி நாங்கள் வடிச்செடுத்திக்கிறோம். இது மாதிரி வடிச்சிட்டு இப்போ நாங்கள் மேலே இதுக்கு உங்களுக்கு கஜ்ஜு வேணுமெண்டா போட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபைலால் கவர் பண்ணி நல்லா 2 ஹவர் ஆவியில் வச்சு அவிச்செடுப்போம். Assalamualaikum friends. எங்களோட ஈத் மெனு என்னண்டா கீ ரைஸ், அச்சாறு, சிக்கன் டெவல், பீஃப் கறி, மாசி சம்பல், காலியா, கியூக்கம்பர் சலாட். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.